ஓகே, நம்ம இப்போ பார்க்க போகிறது குரூப் டியிலேருந்து ஒரு மாணவரை தெரிவு செய்யணும். குரூப் டியிலேருந்து ஒரு மாணவரை தெரிவு செய்கிறோன்னா, இந்த குரூப் டி வந்து 45 மாணவர்களாக இருக்காங்க. கடந்த மொபைல் ஃபோனுக்கான குழுக்கள் முறையில் அவங்க 46 இருந்தாங்க. மொபைல் ஃபோனில் பங்கேற்ற மாணவர்கள் 7 பேரை கழிச்சா 45 மாணவர்களாக நாங்கள் இப்போ எடுத்திருக்கோம். இந்த 45 மாணவர்களில் 312 மொத்த மாணவர்கள் ரொக்கம் 10,000 ரூபாய் பெறுமதியான ரொக்க பணத்துக்கான போட்டியில் இருக்காங்க. குரூப் டியிலேருந்து நாம் ஒரு மாணவரை தெரிவு செய்யணும். அந்த அடிப்படையில் குரூப் பியிலேருந்து FF 63 ரிசானா MS M39 MMM மஸ்னி D45 நஜாத்தா என்கிற மாணவியை தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ குரூப் டியிலேருந்து யார் அந்த மாணவர் எங்கே பார்க்க வேண்டும். நாம் கடந்த இவ்வருடம் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தவணை வினாவிடை தொகுப்பை வாங்கிய மாணவர்களுக்கான போட்டி தான் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. 4 பரிசுகள் அறிவித்திருந்தேன். 4 பரிசுகளும் முதலாவது பரிசு கம்ப்யூட்டரோட பரிசு பெறுவதற்கான முதலாவது குழுமம், 2வது குழுமத்தில் முதலாவது மொபைல் ஃபோனுக்கான குழுக்கள் முறை நடைபெற்று முடிந்திருக்கு. அந்த அடிப்படையில் 3வது குழுக்கள் முறைக்காக இப்பொழுது 10,000 ரூபாய் பண பரிசுக்கான மாணவர்கள் நாம் தெரிவு செய்வதற்காக நாம் இந்த வீலுக்குள்ள கொண்டு வரோம். அந்த அடிப்படையில் நம்ம ரொக்கம் 10,000 ரூபாய் பரிசுக்கான குரூப் டியிலிருந்து ஒரு மாணவரை தெரிவு செய்ய வேண்டும். 4வது பரிசு ரொக்கம் 5,000 ரூபாய்க்கான பரிசு இன்னும் குழுக்கள் முறை இடம்பெற இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த மாணவர்களை குரூப் டியிலேருந்து நாங்கள் எல்லா மாணவர்களும் 45 மாணவர்கள் நம்ம இந்த வீடுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். யார் அந்த போட்டியாளர் ரொக்கம் 10,000 ரூபாய் பெறுமதியான ரொக்க பணத்தை பெறுவதற்கான போட்டியாளர் ஒருவரை தெரிவு செய்யும். GG12 என்கிற கோட் நம்பர் வந்திருக்கு. GG12 என்னோட புத்தகம் வாங்குறாக்கள் எல்லாருக்குமே நான் இப்படியான கோட் நம்பர் தான் தருவேன். ஃபோன் நம்பர் வராது. ஒரு ஃபோன் நம்பரை பேஸ் பண்ணி தான் இந்த கோட் நம்பர் நான் க்ரியேட் பண்ணுறேன். அந்த அடிப்படையில் இப்படியான கோட் நம்பரை உங்களுக்கு தெரியாட்டி என்னிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் இனிமேல் புத்தகங்கள் என்ன வாங்குகிற நேரம் இப்படியான கோட் நம்பர் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ரைட், அந்த அடிப்படையில் இந்த GG12 யாருங்கிறது நம்ம பார்க்க முடியும். GG12 பார்ப்போம். யார் அந்த GG12 மாணவர்களை பார்ப்போம். GG12 ரைட், குரூப் டியிலேருந்து GG12 அக்ரம் MGMங்கிற ஒரு மாணவர் தான் இப்போ வந்திருக்காங்க. GG12 திருப்பி இருக்கா ரீகரெக்ஷன் பார்த்துருக்கு. GG12 அக்ரம் MJMங்கிற மாணவர்கள் கடந்த இது மாதிரியான போட்டிகள் 2ஆம் தவணை 3ஆம் தவணை வினாவிடை தொகுப்பை வாங்கினாலும் இவ்வாறான பரிசுகளுக்காக குழுமத்தில் இணைந்து கொள்ளுங்கள். எல்லாரும் முன்கூட்டியே புத்தகங்கள் வாங்குவதனூடாக இவ்வாறான பரிசுகளை நீங்கள் பெறுமதியான பரிசுகளை வெல்ல முடியும்.